இந்த வருஷம் முடியறதுக்குள்ள 6 பேக் வைக்கலாட்டி நண்பர் போட்டிருக்காட்டிக்கு நமக்கு போட்டுருவாங்க. ஏன்னா மக்கள்லாம் அவ்வளவு வெறிகொண்டு இருக்காங்க. இது ஒரு சின்ன கதை தான், டக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓடிடுறேன். அதுக்கு முன்னாடி இது நான் 6 பேக் வைக்க போறேன் எபிசோட் 59 வீடியோ பார்க்கலாம். உங்க வீட்டு பிள்ளை நினைச்சு ஒரு ஃபாலோ தட்டி விட்டு பாருங்க. இன்னைக்கு காலைல அடிச்சு பிடிச்சி அப்படியே 7 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். ஆனாலும் சூரிய சுள்ளுன்னு மூஞ்சி மேல அடிச்சிச்சு. அந்த வெயில அதிகமா ஓடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கிலோமீட்டர் ஓடி முடிச்சுட்டு வந்துட்டேன். ஆனா அதுக்கு சூரிய மட்டும் காரணம் இல்ல, நானும் தான். கண்டமேனி கோடி பாடியில் அங்கங்க டைட்டா இருக்கு, அதெல்லாம் முதல் ஃப்ரீ பண்ணணும். அதுக்காண்டி ஜிம்முக்கு போகணும்னு ஒரு முடிவு எடுத்தேன். ஃபுல் பாடி ஃபிக்ஸ் பண்ணணும், அதனால ஃபுல் பாடி அப்ரோட்டே போகலான்னு முடிவு எடுத்துட்டேன். அப்பருக்கு 2 லோவருக்கு 2 2க்கு சேர்த்து 1 இந்த மாதிரி பிரிச்சு பக்காவா முடிச்சாச்சு. அதுல இந்த ஹரிப்பா என்ற வீடியோ எடுக்க கொடுத்ததுக்கு எந்தெந்த ஆங்கிள் வித்தியாசமா எடுக்கிறியான், நன்றிகள். அப்படியே ஒரு பிளாங்க போட்டு மொத்தமா முடிச்சு ஜிம்ல இருந்து ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே ஃப்ரெஷ் ஆயிட்டு மதிய உணவு ரெடி ஆயிடுச்சுட்டாங்க. அதனால அங்க உட்காந்துட்டேன். முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடுல புரோட்டீன் ஃபைபர் அதிகமா இருக்க மாதிரி பார்த்துட்டு இருக்கேன், கார்பஸ் குறைச்சிட்டு. ஸோ அப்பதான் 6 பேக்ஸ் வரும். அப்புறம் சரி ஓகே ரூம் கிளீன் பண்ணலாம்னு சொல்லி முடிவு எடுத்தேன். கொஞ்ச நேரம் பண்ணேன், அதுக்கப்புறம் எடிட்டிங்ல உட்காந்துட்டேன். இன்னைக்கு எப்படியாச்சும் முடிச்சான்னு சொல்லி அந்த 3 வீடியோ எடிட் பண்ணி 3 வீடியோவும் போட்டாச்சு. நேற்று ஒரு தண்ணி போல வாங்கிட்டு வந்திருந்தேன், அதை இன்னைக்கு அறுத்து ஒரு தாக்கிட்டு அப்படியே ஆர்டிஸ்ட் வேலையை ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கொஞ்ச நேரம் உட்காந்து பண்றப்பதான் நண்பர்களே மனசு நிம்மதியா இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அரை மணி நேரமாச்சும் அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி கொடுங்க. கொஞ்சம் மன நிம்மதியாச்சும் கிடைக்கும். அப்படியே வண்டி எடுத்துக்கிட்டு பாய்ஸை பார்க்க ஜூட்டு விட்டேன். அங்க போனப்பதான் அந்த சம்பவமே நடந்துச்சு. நண்பரோட ஹேர் கட்டை பத்தி ஜாலியா பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் திடீர்னு என்ன நினைச்சாங்க தெரியல, நீ எப்படா 6 பேக் வைப்பேன்னு கேட்டாங்க. ரைட்டா, இதுக்கப்புறமும் கண்டது கிடையாது, தின்ட்டுலாம் சுத்த முடியாது, நம்மளை போட்டுருவாங்கன்னு சொல்லி அஃபிஷியலா 6 பேக்ஸ் பயணத்துக்கான டயட் இன்னையில இருந்து தொடங்குது. நான் ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நீங்களும் ஏதாச்சும் ஆரம்பிக்க என்ன போய் ஆரம்பிங்க. ஏதாச்சும் செய்ய முயற்சி செய்யுங்க நண்பர்களே.